உலகில் வெல்ல மிகவும் கடினமான எதிரி யார்? ஒருவர் சொல்வார் வறுமை, மற்றொருவர் சொல்வார் நோய், இன்னொருவர் சொல்வார் விதி. ஆனால் இந்தியாவின் மகா யோகிகளும் ஞானிகளும் ஒரே குரலில் கூறிய பதில் வேறு. மனதை வென்றவன் உலகையே வென்றவன். ஏனெனில் உங்கள் துன்பம் வெளியுலகில் தொடங்குவதில்லை. உங்கள் பயம், கோபம், பொறாமை, கவலை, தாழ்வு மனப்பான்மை, அகந்தை இவை அனைத்தும் ஒரே இடத்தில் தோன்றுகின்றன. அது மனம். ஆனால் இங்கே ஒரு அதிர்ச்சிகரமான ஆன்மீக உண்மை உள்ளது. சுவாமி சிவானந்தர் கூறுகிறார், மனம் என்பது தனி ஒரு பொருள் அல்ல. அது எண்ணங்களின் தொகுப்பு, வாசனைகளின் குவியல், பழைய நினைவுகளின் நிழல், அகந்தையின் செயல்பாடு. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மனதை வெல்ல வேண்டுமென்றால் மனத்துடன் போராட வேண்டியதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் நாம் அறியப் போகிறோம். வேதாந்தம் மனதை எப்படி அழிக்கிறது, ராஜயோகம் மனதை எப்படி அமைதிப்படுத்துகிறது, பக்தி யோகம் மனதை எப்படி பூஜ்யமாக்குகிறது, கர்மயோகம் ஏன் அகந்தையை கரைக்கிறது, ஓம் தியானத்தின் மறைக்கப்பட்ட சக்தி என்ன, காயத்ரி மந்திரம் மனதை எப்படி ஒளியாக மாற்றுகிறது, குண்டலினி விழிப்பு ஏன் மனத்தின் முடிவாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ முடிவில் மனதை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, மனம் என்றால் என்ன என்பதையே புதிய கோணத்தில் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் பார்க்கத் தொடங்குவீர்கள். உங்கள் மனம் என்பது என்ன? மனதை வெல்லும் வழிகளை பார்ப்பதற்கு முன் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்போம். மனம் என்றால் என்ன? அது மூளையா அல்லது இதயத்தில் உள்ளதா? ஆன்மீகமும் சரி, நவீன நரம்பியல் அறிவியலும் சரி ஒரு விஷயத்தில் ஒத்துப்போகின்றன. மனம் என்று ஒரு தனி உறுப்பு கிடையாது. சுவாமி சிவானந்தர் இதனை மிகத் தெளிவாக விளக்குகிறார். உங்களுடைய மனம் என்பது வெறும் வாசனைகள், வாசனஸ், சம்ஸ்காரங்கள் மற்றும் எண்ணங்களின் தொகுப்பு மட்டுமே. வாசனைகள் என்றால் உங்களின் ஆழமான பழக்கப்பட்டு போன ஆசைகள். சம்ஸ்காரங்கள் என்றால் கடந்த கால அனுபவங்களால் உங்கள் மூளையில் பதிவாகியுள்ள உணர்ச்சி பதிவுகள். யாராவது உங்களை விமர்சித்தால் உடனடியாக உங்களுக்கு கோபம் வருகிறது அல்லவா? இது நீங்கள் சிந்தித்து எடுக்கும் முடிவு அல்ல. இது பல ஆண்டுகளாக உங்கள் மூளையில் பதிந்துள்ள ஒரு சம்ஸ்காரம், கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் மனதை கட்டுப்படுத்த நினைக்கிறீர்களோ, எப்போதெல்லாம் தேவையற்ற எண்ணங்களை விரட்டப் போராடுகிறீர்களோ, அப்போதெல்லாம் அந்த எண்ணங்கள் இருமடங்கு வலிமையோடு உங்களை தாக்குகின்றன. நவீன உளவியலாளர்கள் இதை ஐரோனிக் ப்ராசஸ் தியரி என்று கூறுகிறார்கள். ஒரு வெள்ளைக்கரடியை நினைக்க கூடாது என்று நினைத்தால் மனம் அதையே நினைக்கும். மனம் என்ற இந்த பழைய மென்பொருளை எப்படி அழிப்பது? அதற்கு சிவானந்தர் இந்த 4 யோகங்களும் மனதை எப்படி இழக்கிறது என்பதை மிக அற்புதமாக விளக்குகிறார். 1. வேதாந்தம் விரிவடைவதன் மூலம் அழித்தல், செல்ஃப் எக்ஸ்பான்ஷன். ஒரு வேதாந்தி தன் மனதை எப்படி அழிக்கிறான்? விரிவடைவதன் மூலம். ஒரு சிறிய நீர்த்துளி தன்னை ஒரு துளி என்று நினைக்கும் வரை அதற்கு காய்ந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் அது கடலோடு கலக்கும்போது கடலாகவே மாறிவிடுகிறது. இங்கே மனம் அழிக்கப்படவில்லை, அது எல்லையற்றதாக விரிவடைந்து தனித்தன்மையை இழக்கிறது. வேதாந்தி தனது சிறிய நான் என்ற ஈகோவை மறுத்து தன்னை எல்லையற்ற பிரம்மமாக, சுப்ரீம் பிராமான் பாவனை செய்கிறான். 2. ராஜயோகம் அமைதியாக்குவதன் மூலம் அழித்தல். ராஜயோகி நேரடியாக மனதின் அலைகளை விருத்திஸ் குறிவைக்கிறான். ஒரு ஏரியின் மேற்பரப்பில் அலைகள் இருக்கும் வரை அதன் ஆழத்தை காண முடியாது. எண்ணங்கள் என்ற அலைகளை வேரோடு பிடுங்கி எறிவதன் மூலம் ராஜயோகி மனதை வெற்றி கொள்கிறான். 3. பக்தி யோகம் பூஜ்யமாக்குவதன் மூலம் அழித்தல், கான்ட்ராக்டிங் டு ஜீரோ. இது ஒரு முரண்பாடான ஆனால் அழகான முறை. வேதாந்தி தன்னை எல்லாமே என்று விரிவுபடுத்துகிறான். ஆனால் ஒரு பக்தி யோகியோ தன்னை ஒன்றுமே இல்லை, ஜீரோ என்று சுருக்கிக் கொள்கிறான். முழுமையான சரணாகதி அடைந்து தனது ஈகோவை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறான். பயன்பாடு, என் வாழ்க்கையை நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் என்ற அதீத சுமைதான் இன்றைய மன அழுத்தத்தின் ஆணிவேர். எல்லாம் அவன் செயல் என சரணடையும் போது மனம் என்ற சுமை
உடனடியாக இறக்கி வைக்கப்படுகிறது. 4வது கர்மயோகம், தியாகத்தின் மூலம் அழித்தல். கர்மயோகி சுயநலத்தை அகற்றுவதன் மூலமும் பலனை எதிர்பாராத சேவையின் மூலமும் மனதை கொள்கிறான். தனக்காக எதையும் செய்யாமல் மற்றவர்களுக்காகவும் இறைவனுக்காகவும் மட்டும் செயல்படும்போது அங்கே சுயநலம் என்ற ஈகோ செயல்பட வழியில்லாமல் பட்டினி கிடந்து சாகிறது. இந்த 4இல் உங்களுக்கான வழி எதுவாக இருந்தாலும் குறிக்கோள் ஒன்றுதான், நான் என்ற சிறு வட்டத்தை உடைப்பது. ஓம் தியானத்தின் மறைக்கப்பட்ட ரகசியம், தத் ரூப தத் அர்த்த பாவனம், ஹிடன் சிம்பலிசம். இன்று பலரும் மன அமைதிக்காக ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். ஆனால் வெறும் சத்தத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதனால் எந்த ஒரு நிரந்தரமான மாற்றமும் நிகழ்ந்துவிடாது. சுவாமி சிவானந்தர் ஓம் தியானத்தின் மிக ஆழமான, பலரும் அறியாத ஒரு ரகசிய முறையை முன்வைக்கிறார். அதன் பெயர் தத் ரூப் தத் அர்த்த பாவனம், தத்ரூப தத் அர்த்த பாவனம். இதன் அர்த்தம் என்ன? ஓம் என்பது எல்லையற்ற, அழிவற்ற ஆத்மாவின் குறியீடு. நீங்கள் ஓம் என்று உச்சரிக்கும்போது மற்ற அனைத்து உலகளாவிய எண்ணங்களையும் மூடிவிட வேண்டும். நான் ஒரு உடலல்ல, நான் மனமல்ல, நான் தூய்மையான பேரொளி என்று அதன் அர்த்தத்தோடு நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். நமது உடலைச் சுற்றியிருக்கும் பஞ்ச கோஷங்கள் 5 உரைகள், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷஸ் அனைத்தும் மாயையால் உருவாக்கப்பட்டவை என்று தியானத்தில் மறுக்க வேண்டும். சிவானந்தர் ஒரு அற்புதமான செயல்முறையை கொடுக்கிறார். சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ இப்படி சொல்லுங்கள்: நான் எங்கும் நிறைந்த ஒளிக்கடல், ஓம் ஓம் ஓம். நான் சர்வ வல்லமை படைத்தவன், ஓம் ஓம் ஓம். நான் முழுமையான ஆனந்தம், முழுமையான ஆரோக்கியம், முழுமையான அமைதி, ஓம் ஓம் ஓம். இது உங்களுக்கு எப்படி உதவும்? நீங்கள் மனச்சோர்விலோ அல்லது தாழ்வு மனப்பான்மையிலோ இருக்கும்போது மூளையின் நரம்பியல் பாதைகள் சுருங்கிவிடுகின்றன. இந்த பாவனம், ஆழமாக உணர்தல் பயிற்சியை செய்யும் பொழுது நீங்கள் வெறும் வார்த்தைகளை உச்சரிக்கவில்லை, உங்களின் ஆழமான அடையாளத்தையே மாற்றியமைக்கிறீர்கள். உங்களை ஒரு ஒளிக்கடலாக பாவனை செய்யும்போது உங்கள் உள்ளே இருக்கும் இருள் மற்றும் பயம் தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பி ஓடிவிடும். வேதாந்த கும்பகம், மூச்சை கட்டுப்படுத்தாமல் மூச்சு பயிற்சி. டீப் மிஸ்ட்ரி, பொதுவாக பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி என்றாலே மூச்சை உள்ளே இழுப்பது பூரகம், மூச்சை அடக்குவது கும்பகம், மூச்சை வெளியே விடுவது ரேசகம் என்றுதான் அனைவரும் அறிவார்கள். இது உடல் சார்ந்த பயிற்சி. ஆனால் சிவானந்தர் வேதாந்த கும்பகம் என்ற ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இது மூக்கின் வழியாகச் செய்யும் பயிற்சி அல்ல, மனதின் வழியாகச் செய்யும் ஒரு உளவியல் பயிற்சி. ரேசகம், கிவிங் அவுட், வெளி உலகப் பொருட்களின் மீதான ஆசைகளையும் பற்றுதல்களையும் மனதிலிருந்து தூக்கி எறிவதே உண்மையான மூச்சை வெளியே விடுதல். பூரகம், டேக்கிங் இன், சாஸ்திரங்கள் மற்றும் ஞானிகளிடமிருந்து பெறப்படும் ஆன்மீக அறிவை மனதிற்குள் உள்ளே இழுப்பதே உண்மையான மூச்சை உள்ளே இழுத்தல். கும்பகம், ரிட்டென்ஷன், உள்ளே இழுத்த அந்த ஆன்மீக அறிவை மனம் சிதறாமல் தன்னுடனேயே ஆழமாக தக்க வைத்துக் கொள்வதே உண்மையான கும்பகம், மூச்சடக்குதல். இந்த வேதாந்த கும்பகத்தின் மூலம் ஒருவன் தனது சித்தத்தை முழுமையாக அடக்கியாள முடியும். இந்த கும்பகத்தின் மூலம் உடலுக்குள்ளிருக்கும் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி எனப்படும் 3 ஆன்மீக முடிச்சுகளையும் யோகி துளைத்துச் சென்று விடுதலையை அடைகிறான். இதை எப்படி பயன்படுத்துவது? உங்கள் அலுவலகத்தில் அல்லது வீட்டில் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அங்கு அமர்ந்து கொண்டு நீங்கள் கண்ணை மூடி மூச்சு பயிற்சி செய்ய முடியாது. ஆனால் இந்த வேதாந்த கும்பகத்தை நீங்கள் விழித்திருக்கும் போதே செய்யலாம். அவர்கள் கூறும் எதிர்மறையான வார்த்தைகளை மனதிற்குள் அனுமதிக்காமல் வெளியே தள்ளுங்கள். ரேசகம், உங்களுக்குள் இருக்கும் அமைதியையும் விழிப்புணர்வையும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். கும்பகம், இதுவே நிஜ வாழ்க்கையின் உண்மையான யோகம். சக்தி யோகம் மற்றும் காயத்ரி, எல்லையற்ற ஆற்றலின் திறவுகோல். இந்த மனதை வெறும் தர்க்கத்தாலும் அறிவாலும் மட்டும் வென்றுவிட முடியாது. அதற்கு ஒரு பிரம்மாண்டமான சக்தி, எனர்ஜி தேவை. அந்த எல்லையற்ற சக்திதான் காயத்ரி சாதனை,
மற்றும் சக்தி யோகம். பண்டைய இந்திய ஞானிகள் விட்டுச் சென்ற காயத்ரி மந்திரம் வெறும் பிரார்த்தனை அல்ல, அது மனிதனுக்குள் உறங்கும் அளப்பரிய சக்தியை தட்டி எழுப்பும் ஒரு ஒலியியல் அறிவியல், அக்கூஸ்டிக் சயின்ஸ். ஆழமான நம்பிக்கையுடனும் ஒருமுகப்படுத்தப்பட்ட சக்தியுடனும் இதை தொடர்ந்து உச்சரிக்கும்போது உள்ளே இருக்கும் எல்லையற்ற சக்தி, லிமிட்லெஸ் சக்தி மலர்கிறது. சிவானந்தர் சக்தி யோகம் பற்றி சொல்லும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூறுகிறார். மாயையை தாண்டி மனதை வெல்ல வேண்டுமானால் உனக்குள் இருக்கும் எல்லையற்ற சக்தியை, குண்டலினி சக்தியை, தெய்வீக அன்னையை நீ தியானத்தாலும் உணர்வாலும் விழிப்படையச் செய்ய வேண்டும். இதன் உச்சகட்ட விளைவு என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்குள் குண்டலினி சக்தி உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் உலக விவகாரங்களில் விழித்திருக்கிறான். அதாவது பொருள் சம்பாதிப்பது, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படுவது போன்ற புற உலக பிரக்ஞையில், ஆப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அவன் முழுமையாக சிக்கியிருக்கிறான். ஆனால் குண்டலினி சக்தி விழிப்படையும் போது மனிதன் உலக மாயைகளுக்கு உறங்கிவிடுகிறான். அவனது புற உலக பிரக்ஞை மறைந்து உடல் மற்றும் உலகத்தின் மீதான உணர்வை இழந்து எல்லையற்ற இறைவனோடு ஒன்றர கலந்து விடுகிறான். அவனுக்குள் உள்ள பழைய எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும், சம்ஸ்காரஸ் அண்ட் வசனஸ், அடியோடு அழிந்து விடுகின்றன. எல்லாமே இறைவனின் செயல். அன்றாட வாழ்க்கையை தியானமாக மாற்றுதல். இந்த ஞானத்தை அடைவதற்காக வீட்டை விட்டு ஓடி இமயமலையில் தவம் செய்ய வேண்டுமா? தேவையே இல்லை. சிவானந்தர் மிக அழகான, நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு வழியை காட்டுகிறார். ஒருவன் இந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்துவிட்டால் அவனுக்கு உலக இன்பங்களும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். புக்தி அண்ட் முக்தி. இன்பமும் துன்பமும் கலந்த இந்த மனித வாழ்க்கையில் அந்த சிவனே மனித வடிவத்தில் விளையாடுகிறான் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் உறுதியாகிவிட்டால் உங்கள் மனதிலிருந்து இரட்டைத்தன்மை, டூயலிசம், வெறுப்பு, பொறாமை, கர்வம் அனைத்தும் மறைந்துவிடும். அவற்றுடன் சேர்ந்து உங்கள் மனமும் மறைந்துவிடும். உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மாற்றம் இங்குதான் நிகழப்போகிறது. இதற்கு பிறகு உங்கள் ஒவ்வொரு மனித செயலும் ஒரு மதச்சடங்காக, ஒரு வழிபாடாக மாறிவிடுகிறது. நீங்கள் இயற்கை உபாதைகளை கழிப்பது, பேசுவது, சாப்பிடுவது, நடப்பது, பார்ப்பது, கேட்பது என அனைத்தும் இறைவனுக்கான வழிபாடாக மாறுகிறது. எல்லோருக்கும் உள்ளே இருந்து செவிமடுப்பது அவன்தான், சுவாசிப்பது அவன்தான். மனிதனின் செயல்பாடுகள் அனைத்தும் தெய்வீக செயல்பாடுகளே என்ற உணர்வு வரும்போது அங்கே ஈகோ அல்லது தனித்தன்மை அல்லது மனம் எங்கே இருக்கிறது? நான் என்ற அந்த சிறிய அகந்தையை நசுக்கிவிட்டு இந்த மாபெரும் பேருணர்வை அனுபவிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு நிலை! முக்கிய பாடங்கள். மனம் உங்கள் எதிரியல்ல, அது ஒரு மாயை. மனதோடு சண்டையிடுவதை நிறுத்துங்கள். அது பழைய பழக்கங்களின் தொகுப்பு என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி ஒரு சாட்சியாக நில்லுங்கள். உங்கள் வழியை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் அறிவால் சிந்திப்பவரா வேதாந்தம், அமைதியை விரும்புபவரா ராஜயோகம், அன்பால் நிறைபவரா பக்தி அல்லது உழைப்பவரா கர்மயோகம்? உங்களின் சுபாவத்திற்கு ஏற்ற வழியில் அகந்தையை அழியுங்கள். அர்த்தத்தோடு ஒன்றிணையுங்கள். மந்திரங்களோ அல்லது நேர்மறை எண்ணங்களோ, அஃபர்மேஷன்ஸ், வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் தத் ரூப தத் அர்த்த பாவனம் முறைப்படி அதன் அர்த்தமாகவே நீங்கள் மாறுங்கள். ஒவ்வொரு செயலும் வழிபாடு. நீங்கள் அலுவலகத்தில் செய்யும் வேலை முதல் வீட்டில் உங்கள் குழந்தைகளோடு செலவிடும் நேரம் வரை அனைத்தையும் இறைவனுக்கான சமர்ப்பணமாக டிவைன் ஆக்ஷன் மாற்றுங்கள். அங்கு மன அழுத்தம் நுழைய முடியாது. ஒரு சிந்தனை, நமது மனம் என்பது ஒரு இருண்ட சிறைச்சாலை. அந்தச் சிறைக்குள் இருந்து கொண்டே சுதந்திரத்தைப் பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. சிவானந்தர் போன்ற ஞானிகள் காட்டிய வழிகள் அந்தச் சிறையின் சுவர்களை உடைக்கும் ஆயுதங்கள் அல்ல. அந்தச் சுவர்கள் உண்மையில் கிடையவே கிடையாது. அவை வெறும் மாயை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் மாபெரும் வெளிச்சங்கள். குண்டலினி விழித்தெழும்போது உலகத்திற்கு உறங்கும் அந்த ஞானியைப் போல தேவையற்ற கவலைகளுக்கும் பிறரின் விமர்சனங்களுக்கும் அகந்தைக்கும் நீங்களும் இன்றிலிருந்து உறங்கத் தொடங்குங்கள். உங்கள் உண்மைத்தன்மை விழித்தெழட்டும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த தேவையற்ற எண்ணங்களை ரேசகம் வெளியேற்ற செய்யப் போகிறீர்கள்? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த மகத்தான ஆன்மீக உளவியல் உங்களுக்கு புதிய பார்வையை அளித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு ஆழமான தேடலுடன் சந்திப்போம். நன்றி.